கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் திருகோணமலை தோப்பூர் பாலத்தோப்பூர் மையவாடி வீதியை காப்பட் வீதியாக புனரமைக்கும் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 750 மீட்டர் நீளமுள்ள இவ்வீதி 2,17,00,000 ரூபாய் செலவில் காப்பட் வீதியாக புனரமைக்கப்பட உள்ளது. இதன் ஆரம்ப நிகழ்வில் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா, கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர ஆகியோர் கலந்து கொண்டு திட்டத்தை ஆரம்பித்து வைத்தனர். இன்னும் ஒரு புறத்தில் நாங்கள் எந்த வகையிலும் முஸ்லிம் பிரதேசங்களில் நாங்கள் அபிவிருத்திகளை மேற்கொள்ளப் போவதில்லை என்பது போன்று பல்வேறு தரப்பட்ட போலி பிரச்சாரங்களையும் அவதூறுகளையும் நமக்கு எதிராக கட்டவிழ்த்து விட்டார்கள், காழ்ப்புணர்களை கக்கினார்கள். ஆனால் படிப்படியாக இந்த அரசாங்கம் மக்கள் நமக்கு வழங்கிய வாக்குகள் இன்று மக்களுக்கு வந்து அதன் பிரதிபலனை அனுபவிக்கக்கூடிய நிலைமை இன்று இந்த மக்களுக்கு இன்றைக்கு அது கிடைத்திருக்கின்றது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. கடந்த கால வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பாலமுனை ஹிராநகர் மக்களின் பிரதான பாதையாகவும் விவசாய பாதையாகவும் உள்ள ஹிராநகர் பாதை வீதி அபிவிருத்தியின் கீழ் 45 மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட உள்ளது. இதன் ஆரம்ப நிகழ்வு தேசிய மக்கள் சக்தியின் பாலமுனை செயற்பாட்டாளர் MSM அன்வர் தலைமையில் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவா பிரதம அதிதியாக கலந்து கொண்டு வீதி புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைத்தார். 285 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் முள்ளிப்புத்தானை சூரங்கல் வீதி புனரமைப்பு பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர, பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா, பாராளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்மிமன ஆகியோர் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டு வீதியின் புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைத்தனர். 1010 மீட்டர் வீதி புனரமைக்கப்பட உள்ளது. அம்பாறை சியமலாண்டுவ பிரதான வீதியில் 13 கிலோமீட்டர் வீதியை 385 மில்லியன் ரூபாய் செலவில் மேலதிக காப்பட்டிடப்பட்டு செப்பனிடும் பணியின் ஆரம்ப நிகழ்வு வரிப்பத்தாஞ்சேனை மஸ்ஜிதுல் நூர் பள்ளிவாசல் கருகாமையில் இடம்பெற்றது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிறைவேற்று பொறியியலாளர் MI நைபுதீன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள ரத்நாயக்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டு வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார்.